ஹே ஆல் வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபரம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். ஸோ தமிழ் மீடியம் பசங்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பிகாஸ் நாங்கள் வந்துட்டு நீட்டையுமே தமிழ் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே முடியும். அப்போ தான் நாங்கள் எடுக்கிற ஒரு கிளாஸும் உங்களை வந்து சேரும். அண்ட் உங்களோட தமிழ் மீடியம் பசங்க இருக்காங்க இல்லையா, இனிமே போய் இந்த டவுட்டை மேம் கிட்ட கேட்டால் சொல்லி தருவாங்களா, மாட்டாங்கல்ல. அப்படி யோசிக்கிறவங்களா இருக்கட்டும், டியூஷன் மிஸ் கிட்ட எத்தனை தடவை தான்ப்பா நான் இதை கேட்கறது, நீ ஏன் இது இவ்வளோ தடவை கேட்குற அப்படின்னு டியூஷன் மிஸ் சொல்றவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி தரதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட தேவைப்படக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நிஜமாவே எனக்கு இந்த ஒரு விஷயம் இவ்வளோ லேட்டாக தான் படிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆனால் நான் எப்படியாவது படிக்கணும், பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி விடுங்க. பிகாஸ் அவங்க இது மூலமாக பாஸ் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் பை ஒன்னாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்துட்டு வெறும் கொஸ்டினாக பார்க்காம அதோட ஆன்சரை சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன யூனிட் பார்க்க போறோம்னா, நான் ஆல்ரெடி போட்டாச்சு. யூனிட் 3ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பார்ட் 1 போடலாமா, பார்ட் 2 போடலாமா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிறது விதத்தை பொறுத்து தான் அமையும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4 5 மார்க் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மார்க் என்னன்னா, மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலம். ஸோ நமக்கு நல்லா தெரியும், ஒரு கடத்தியில மின்னோட்டமானது பாஞ்சிச்சு அப்படின்னா அதை சுத்தி காந்தப்புலமானது உருவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பையட்-சாவர்ட் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியில் ஏற்படும் காந்தப்புலத்தை வருவி அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு கேட்கலாம். ஏன்னா நம்ம இங்க வந்துட்டு பையட்-சாவர்ட்டோட விதியை தான் பயன்படுத்த போறோம். இப்படியும் மாத்தி கேட்கலாம். ஸோ அந்த கடத்தி வந்துட்டு ஒரு முடிவில்லாத தூரத்துல இருந்துச்சுன்னா அங்க காந்தப்புலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு முடிவில்லாத கடத்திக்கு வந்துட்டு மொத்தமா காந்தப்புலம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பகுதியை எடுத்து அந்த பகுதியில எந்த மாதிரியான காந்தப்புலங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, பையட்-சாவர்ட் விதி மாதிரி தான். ஒரு சின்ன பகுதிக்கு கண்டுபிடிச்சு மிச்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மொத்தமா அந்த கடத்தி ஃபுல்லா எந்த அளவுக்கான காந்தப்புலம் இருக்கும் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ அதைத்தான் பண்ண போறோம், பையட்-சாவர்ட் விதியை பயன்படுத்த போறோம். அதுக்கப்புறமேட்டு அதை தொகையிடுதல் மூலமா எவ்வளவு மின்னோட்டம் வந்துட்டு காந்தப்புலம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்ல போறோம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஒரு பிரச்சனையும் வேணாம். கொஸ்டின்குள்ள போலாமா? ஓகே. ஸோ இதுதான் நம்ம புக்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன டயக்ராம். இதுதான் வந்துட்டு இந்த ஒய் டேஷின்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்துட்டு அந்த மின்னோட்டம் பாயக்கூடிய நேரான கடத்தி. நமக்கு பின்னாடி புக்ல டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஏன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு நோட்ஸும் சேர்த்து இந்த மாதிரி எழுதுனா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் நோட்ஸும் சேர்த்து கொடுத்தாச்சு. ஸோ ஒய் டேஷ் அப்படிங்கிற நேரான கடத்தி சொல்லியாச்சு. மின்னோட்டம் வந்துட்டு ஐ பாய்வதாக கருதுவோம். கடத்தியிலிருந்து ஏ தொலைவில் புள்ளி பியில் உருவாகும் காந்தப்புலத்தை கணக்கிடுவதற்காக டிஎல் நீளம் கொண்ட சிறு பகுதி கூறுவோம். ஓகே, இங்க வாங்க நம்ம படத்துக்கே போயிடலாம். ஸோ இதுதான் அந்த ஒய் டேஷுங்கிறது தான். இதுல தான் வந்துட்டு மின்னோட்டமானது பாயுது. எந்த அளவுக்கான மின்னோட்டம்னு பார்த்தோம்னா ஐங்கிற மின்னோட்டம் பாயுது. இது ஒரு ஈரில்லாத தொலைவில் இருக்கக்கூடிய கடத்தி. இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்களா அந்த கடத்தி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கடத்தியில காந்தப்புலம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன பகுதி எடுத்துக்க போறோம். இந்த சின்ன பகுதியை எடுத்து இதுல இருக்கக்கூடிய காந்தப்புலத்தை கண்டுபிடிச்சிட்டு மொத்தமா எவ்வளவு காந்தப்புலம் இருக்குன்றத நம்ம சொல்ல போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, இதுல மைய புள்ளி, இதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஈரில்லாத தொலைவுல எனக்கு தெரிகிற ஒரு மையத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த மையத்தை மையமா வச்சு பி அப்படிங்கிற ஒரு புள்ளி எடுக்க போறேன். கரெக்டா? இந்த பிங்கிற புள்ளியை பொறுத்து இந்த இடத்துல, அதாவது இந்த பிங்கிற புள்ளியில இருந்து நான் இந்த இடத்துல வந்துட்டு எந்த அளவுக்கான காந்தப்புலம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன பகுதி எடுத்திருக்கேன். ஏபி அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதியை எடுத்திருக்கேன். இதோட நீளம் என்னன்னு பார்த்தோம்னா டிஎல். நான் ஒரு நேரான கடத்தி இருக்கு, அந்த கடத்தியில எந்த அளவுக்கான காந்தப்புலம் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச அதோட ஒரு மையத்துல இருந்து பிங்கிற புள்ளி எடுத்தாச்சு. சரி, பீங்கிற புள்ளி எடுத்தாச்சு. இந்த பீங்கிற புள்ளியில வந்துட்டு எந்த இடத்துல வந்து காந்தப்புலம் அதிகமா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ கடத்தில இருந்து நான் ஒரு இடத்துல பீங்கிற புள்ளி எடுத்துட்டேன். பட் பீங்கிற புள்ளி சும்மா தானே இருக்கு. அந்த பீங்கிற புள்ளி எதை பொறுத்து அதிகமான காந்தப்புலத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா, இந்த கடத்தியில ஒரு சின்ன பகுதியை எடுத்தேன். இந்த சின்ன பகுதியில எந்த அளவுக்கான காந்தப்புலம் கிடைக்குது அப்படிங்கிறத எனக்கு இந்த பீங்கிற புள்ளி சொல்ல போகுது. ஓகேயா? அதுக்காக தான் அந்த பிங்கிற புள்ளியை நம்ம எடுத்தோம். ஸோ இதை நான் எடுத்த அந்த குட்டி பகுதியை வந்துட்டு ஏபின்னு சொல்றேன். இதோட நீளம்னு பார்த்தோம்னா டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த ஏல இருந்து பிக்கு ஒரு ஜாயிண்ட், பில இருந்து ஏக்கும் ஏல இருந்து பிக்கும் வந்துட்டு பிக்கும் வந்துட்டு ஒரு சின்ன
கோடு நம்ம வரைஞ்சு வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம அதை பின்னாடி முக்கோணங்கள்ல படிப்போம். இதோட தொலைவுன்னு பார்த்தோம்னா dr. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏபி இந்த ஓ இதுவும் ஒரு வகையான முக்கோணம் தானே. இதோட கோணம்னு பார்த்தோம்னா அது 5. இந்த புள்ளி சி ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு நம்ம என்னென்ன பண்ணி வச்சிருக்கோம்னா ஒரு நேரான கடத்தி, அது ஒய் டேஷ். அதுல இருந்து மையப்புள்ளி ஓல இருந்து பிங்கிற ஒரு புள்ளி எடுத்தேன். இந்த பிங்கிற புள்ளியில எனக்கு எந்த அளவுக்கான காந்தப்புலம் இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக மொத்தமா எனக்கு இந்த கடத்தியில தான் தெரிஞ்சுக்கணும். கடத்திக்கு மொத்தமா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பிங்கிற புள்ளி எடுத்தேன். இந்த பிங்கிற புள்ளியை நான் எதுல இருந்து கொண்டு வரலான்னு பார்க்கும்போது அந்த கடத்தியில இருந்து ஒரு சிறு பகுதி எடுத்தேன். அதுதான் அந்த டிஎல். ஏபிங்கிற ஒரு சின்ன பகுதி எடுத்து அதுக்கப்புறம் நான் ஏபி பி பி இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். கிளியரா? இவ்வளவுதான். இப்போதைக்கு இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா பயட் சாவர்ட்டோட விதியை எழுதிடலாம். கரெக்டா? அவரோட லாஸ்ட் ஃபார்ம் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அது என்ன சொல்லுது அப்படின்னா டிபி வெக்டார் ஈக்குவல் டு μ0/4 π IDL sin θ. இதானப்பா. அண்ட் என் கேப் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்துட்டு r² இருக்கும். கரெக்டா? இதுல வந்துட்டு டிஎல்ல காண பாருங்க. ஐங்கிறது அதுல போகக்கூடிய கரண்ட், டிஎல்ங்கிறது அந்த சின்ன நீளம், இந்த என் கேப்ங்கிறது ஓரளவு வெக்டர்னு சொல்லுவோம். இந்த r²ங்கிறது அந்த பி பாயிண்ட்டுக்கும் அந்த ஏபிங்கிற அந்த சின்ன பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம். இது நமக்கு வந்துட்டு அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை எடுக்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு மதிப்பு. இதுதான் வந்துட்டு பயட் சாவர்ட் விதியிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சின்ன டேர்ம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா திரிகோண மிதி சமன்பாடுகளை பயன்படுத்த ஏயிலிருந்து பிபிக்கு ஒரு செங்குத்து கோடு வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஏயிலிருந்து இந்த பிபிக்கு திரிகோண மிதியை நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு என்ன தேவை? காந்தப்புலம் தேவை. அதுக்கு நான் எதையோ பயன்படுத்தி தான் கொண்டு வர முடியும். ஸோ நான் திரிகோண மிதியை பயன்படுத்த போறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பிபிக்கு ஏல இருந்து ஒரு செங்குத்து கோடு இருக்கா, இந்த கோடு இதுதான் வந்துட்டு சி. ஓகேயா? ஸோ இந்த சிங்கிற ஒரு செங்குத்து கோடை நான் வரைஞ்சிட்டேன். அவ்வளவுதான், வரைஞ்சாச்சா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இப்படி சீன்ற கோடை வரைஞ்சோன்னா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு சின்ன முக்கோணம் கிடைக்குதா? ஸோ ஏபிசி அப்படிங்கிற ஒரு சின்ன முக்கோணம் கிடைக்குது. அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த முக்கோணத்துல இருந்து நமக்கு என்னத்தை கண்டுபிடிக்கலாம்னா ஏசிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ முக்கோணம் ஏபிசியில் இருந்து அப்படின்னு போடுவாங்கல்ல, நான் இருந்துன்னு போட்டுட்டேன். ஸோ ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம எந்த கோணத்தை எடுத்துக்கலாம், அதாவது சைன் எடுக்கலாமா காசு எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன தேவை? ஏசி தான் தேவை. கரெக்டா? அப்போ ஏசியும் வேணும், எனக்கு ஏசி தேவை. பட் எனக்கு டிஎல்லுக்கு மதிப்பு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா நம்ம சைன் தீட்டாவா யூஸ் பண்ணிக்கலாம். சைன் தீட்டாவோட மதிப்பு, அதாவது சைன் தீட்டாவோட ஃபார்ம் என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ எதிர்பக்கம் இந்த கோணத்துக்கு எது எதிர்த்தாப்புல இருக்கோ அதுதான் எதிர்பக்கம். கர்ணம்ங்கிறத இருக்கிறதுல கொஞ்சம் அதிகமான நீளம் கொண்டதை கர்ணம்னு சொல்லுவோம். இது வந்துட்டு அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். அப்ப எதிர்பக்கம் பை கர்ணம் தான் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எனக்கு இந்த பிசிங்கிறது வேணாம், எனக்கு ஏசிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா ஏசிங்கிறத கண்டுபிடிச்சா எனக்கு பிங்கிற புள்ளியில எந்த அளவுக்கான காந்தப்புலம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா சைன் தீட்டா எழுத போறேன். சைன் தீட்டாங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எதிர்பக்கம் பை கர்ணம். அப்ப எதிர்பக்கம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஏசி, கர்ணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஏபி. அப்ப ஏசி பை ஏபி. கரெக்டா? முக்கோணம் ஏபிசில இருந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு? சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏசி பை ஏபின்னு கிடைச்சிச்சு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போனோம்னா நமக்கு ஏசி தான் தேவை. அதனால இந்த ஏசி நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டோம்னா ஏசி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? ஏபி சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஏபியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், அதாவது டிஎல்னு கொடுத்துருப்பாங்க. இது இருக்கா? ஏபியோட வேல்யூ என்ன? டிஎல். டிஎல் எடுத்து எழுதிடலாமா? வாங்க. ஏபியோட வேல்யூ என்ன? டிஎல். அப்போ டிஎல் சைன் தீட்டா. ஃபர்ஸ்ட் ஏசி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? டிஎல் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏபிஏன்னு இருக்கா, இந்த ஏபிஏ அதோட ஆங்கிள் என்னன்னு பார்த்தோம்னா D5. இந்த ஏ, இந்த பி, இந்த பி இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொடுத்துருக்காங்களா சின்னதா, இது ஒரு D5. அதே மாதிரி பிபிஏ இந்த முக்கோணத்தை சைடில் எடுத்தாலும் இதோட ஆங்கிளும் என்னன்னு பார்த்தோம்னா D5 தான்.
ஓகேயா? ஸோ ஆங்கிள் எழுதிடலாமா நெக்ஸ்ட்? ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏபிபி இதுவும் ஆங்கிள் ஆஃப் பிபிஏ இது என்னன்னு பார்த்தோம்னா மொத்தமாவே இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா d5 தான். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நான் படத்தை அங்கேயும் கொஞ்சம் வரைஞ்சிருந்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் எடுத்துப்போம், அதாவது ஏசிபி இந்த ஆங்கிள் எடுத்துப்போமா, இல்லைன்னா ஏபிசின்னு எப்படி வேணா சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம எந்த ஆங்கிள் எடுக்க போறோம்னா இந்த ஏசிபி இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாமா? ஏசிபி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாமா? வாங்க எடுத்துட்டு போய் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் முக்கோணம் ரொம்ப டார்க். ஓகே, முக்கோணம் எதுல இருந்து ஏசிபி. ஸோ முக்கோணம் ஏசிபில இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா சேம் அதே தான், சைன் தீட்டா தான்ப்பா. ஸோ சைன் இங்க டி தீட்டாக்கு பதிலாக d5ன்னு போடுவோம். ஏன்னா இதோட ஆங்கிள் தான் நம்ம சொல்லியாச்சு, இதோட ஆங்கிளும் சரி இதோட ஆங்கிளும் சரி நமக்கு d5 தான் இருக்குன்றத நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. இங்க வாங்க. ஸோ இது இருக்கு பாருங்க. ஸோ ஏசிபி இதோட ஆங்கிள் என்னன்னு பார்த்தோம்னா இதை கொடுத்துருக்காங்க d5. அப்போ அதை நம்ம சைன் d5ன்னு எடுத்துக்கலாம். சைன் d5யோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏசி இருக்கு. எதிர்பக்கத்துல என்ன இருக்கு, நமக்கு ஏசி இருக்கு. கர்ணத்துல என்ன இருக்கு, ஏபி இருக்கு. எழுதிடலாமா? அப்ப ஏசி பை இது இருக்கா, இதுதான் வந்துட்டு எதிர்பக்கம். என்ன இருக்கு, ஏயும் சியும் இருக்கு. இந்த கோணத்துக்கு கொஞ்சம் அதிகமான நீளத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ணம்னு சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தோம்னா ஏபி. அப்ப ஏசி பை ஏபி எழுதிடலாமா? sin d5 equal to AC by AP. இந்த d5 அதாவது d5ங்கிறது என்ன அப்படின்னு அந்த sin theta sin d5 அப்படிங்கிறது ரொம்ப 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 சின்ன ஆங்கிள். அந்த அந்த பெரிய பகுதியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன ஆங்கிள்ங்கிறதுனால நம்ம சைனை என்ன பண்ண போறோம்னா எழுத போறது இல்லை, நெக்லெக்ட் பண்ணியாச்சு. அப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்கு, வெறும் d5 தான் இருக்கு. அப்ப d5 equal to இங்க என்ன இருக்கு, ஏசி பை ஏபி இருக்கா. நமக்கு என்ன தேவை, ஏசி தான் தேவை. ஏசி இங்க வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இங்க கொண்டு போனோம்னா d5 ஏபின்னு கிடைக்கும். நமக்கு இங்க ஏபியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, இது இருக்கா 6. ஏபியோட வேல்யூ என்ன 6, எடுத்து எழுதிடலாமா? ஏபியோட வேல்யூ என்னப்பா 6. அப்ப d5 6ன்னு கிடைக்கும். இல்ல rd5 எப்படி வேணா நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம 2 ஏசி கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஏசி எனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதோ இருக்கு dl sin தீட்டான்னு கொடுத்துச்சு. கரெக்டா? ஸோ ஒரு ஏசி எனக்கு dl sin தீட்டான்னு கொடுத்துச்சு. இன்னொரு ஏசி எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னா d5 rன்னு கொடுத்துச்சு. கரெக்டா? ஒழுங்கா தெரியுதா? ஓகே ஓகே. ஸோ d5 rன்னு கொடுத்துச்சு. இந்த ரெண்டுக்கு பதிலா நான் ஒன்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலா நம்ம ஸ்டார்டிங்ல வந்துட்டு பையட்-சாவர்ட் விதியில இருந்து ஒன்னு எடுத்து எழுதணும் இல்லையா? ஸோ இந்த இருக்கு பாருங்க, இந்த ஐடிஎல் டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலா இப்ப நம்ம கண்டுபிடிச்ச d5 rங்கிறத எழுதிக்கலாமா? புரியுதா? இந்த டேர்ம் இதோட நின்றுச்சு. இப்ப நமக்கு 2 ஏசி கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் ஏபிசிங்கிற முக்கோணத்தை எடுத்தோம். எனக்கு அப்பையில வந்துட்டு எனக்கு ஒரு ஏசிங்கிறது கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா ஏசிபிங்கிற ஒரு முக்கோணத்தை எடுத்தோம். ஓகேயா? அந்த முக்கோணத்துல இருந்து எனக்கு ஒரு ஏசியோட வேல்யூ கிடைச்சிச்சு. எனக்கு ரெண்டுமே ஏசியோட வேல்யூ தான். நம்ம ஆல்ரெடி பையட்-சாவர்ட் விதியில இருந்து ஒரு சின்ன டேர்மா கொண்டு வந்திருந்தோம். அது என்ன டேர்ம், இங்க சைட்ல எழுதுவா, அதாவது db vector equal to mu naught by 4 pi idl sin theta by r square into n cap. இந்த ஐடிஎல் சைன் தீட்டா இருக்கா, இந்த ஐடிஎல் சைன் தீட்டாக்கு பதிலா நான் d5 rன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா எனக்கு சாரி ஐடிஎல்ல டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலா டிஎல் சைன் தீட்டாங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா d5 r. அப்ப எனக்கு இங்க ஒரு டிஎல் சைன் தீட்டா இருக்கு. இந்த டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலா நான் d5 rன்னு எழுத போறேன். கிளியரா? ஓகே, வாங்க எழுதிடலாம். ஸோ இங்க எழுதிடவா? அப்போ db vector equal to mu naught by 4 pi இந்த ஐடி ஐ அப்படியே இருக்கும் பை ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்கு, ஐடிஎல் சைன் டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலா d5 r பை வராது, இங்க n கேப் மட்டும் வரும். கரெக்டா? இங்க n கேப்ங்கிறது மட்டும் வரும். ஓகே,
ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ஆரையும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மியூ நாட் ஐ d5 by 4 pi n cap அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? காந்தப்புலமானது எப்படி கிடைச்சிருக்கு? ஸோ காந்தப்புலம் எப்படி கிடைச்சிருக்கு? மியூ நாட் ஐ d5 by 4 by n cap. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஒரே ஒரு சின்ன பகுதிக்கு, ஒரு சின்ன பகுதி எடுத்தோம் இல்லையா, அந்த ஒரே ஒரு சின்ன பகுதிக்கான காந்தப்புலம்னு பார்த்தோம்னா db வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ d5 by 4 by n cap. ஓகேயா? ஓகே. அது போக நமக்கு இன்னொரு ஒரு ஆங்கிள் இருக்கு பாருங்க. ஒரு ஆங்கிளை விட்டுட்டோம் பாருங்க. இந்த OPAங்கிற ஒரு பெரிய ஆங்கிள் இருக்கா? இந்த Pங்கிற புள்ளியில OPA அப்படிங்கிற ஒரு பெரிய ஆங்கிள் இருக்காப்பா. ஸோ இதுக்கான மதிப்பையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கோணம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைன்னு சொல்றாங்க. ஸோ OPA ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஓங்கிற புள்ளியில இருந்து Pங்கிற புள்ளியை எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த பெரிய கடத்தில ABங்கிற ஒரு சின்ன பகுதியை எடுத்தோம். அது எல்லாத்தையுமே நம்ம Pயோட கனெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணோம்னா இந்த ABல இருந்து, அதாவது APல இருந்து Bக்கு வந்துட்டு ஒரு சின்ன செங்குத்து கோடு வரைஞ்சோம். அப்ப நமக்கு ஏபிசிங்கிற ஒரு முக்கோணம் கிடைச்சிச்சு. அந்த ஏபிசிங்கிற முக்கோணத்துல இருந்து ஏசிங்கிறதோட வேல்யூவை எடுத்தோம். அதுக்கடுத்து இந்த ஒரு சின்ன முக்கோணத்தை மட்டும் எடுத்தா பத்தாதுன்னு சொல்லிட்டு ஏசிபிங்கிற பெரிய முக்கோணத்தை எடுத்தோம். அதுல இருந்து இன்னொரு ஒரு ஏசிங்கிற வேல்யூ கிடைச்சிச்சு. அந்த ரெண்டு வேல்யூவை கொண்டு போய் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பையட்-சாவர்ட் விதியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன டேர்மை மட்டும் மாத்தி எழுதியாச்சு. இது வரைக்கும் நம்ம இதைத்தான் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நமக்கு இன்னொரு ஒரு பெரிய முக்கோணம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா AOP இல்லைன்னா APOன்னு பெரிய முக்கோணம் ஒன்று இருக்கு. இதோட ஆங்கிள் என்னன்னு பார்த்தோம்னா 5. இப்போ இதை நம்ம எந்த டேர்ம்ல எடுக்கலாம்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த ஏஓங்கிற டேர்ம் தேவை கிடையாது. அப்ப எதிர்பக்கம் எனக்கு வேண்டாம். ஓகேயா? ஸோ நம்ம எதுல எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ் பைல எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ காஸ் தீட்டாவை இங்க நம்ம பயன்படுத்தலாம். ஸோ காஸ் தீட்டாவை பயன்படுத்தணும்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? காஸ் பையா ஸோ காஸ் பை. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங். ஓகே, இங்க எழுதவா? ஸோ காஸ் பை ஈக்குவல் டு, நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு எனக்கு எதிர்பக்கம் வேணாம் அப்படின்னு. மிச்சம் இருக்கிற ரெண்டு பக்கத்தையும் கனெக்ட் பண்ணும்போது தான் நான் காஸ் பைங்கிற ஒரு முடிவுக்கே வந்தேன். ஸோ காஸ் பையோட வேல்யூ என்னவா இருக்கும்? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஓகே, இதுதான் காஸ் தீட்டாவோட வேல்யூ. அப்ப அடுத்துள்ள பக்கம் எது? இந்த இருக்கு எனக்கு ஆங்கிள். இதுக்கு அடுத்துள்ள பக்கம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஓபி. கர்ணம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏபி. அப்ப ஓபி பை ஏபின்னு கிடைக்கும் எனக்கு. கரெக்டா? ஸோ எனக்கு காஸ் பை ஈக்குவல் டு ஓபி பை ஏபி. எனக்கு என்ன தேவை? வேணாம் இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். ஸோ காஸ் பை ஈக்குவல் ஓபி பை ஏபி. ஸோ ஓபியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓபியோட வேல்யூ என்ன? ஏ. அதே மாதிரி ஏபியோட வேல்யூ என்ன? ஆர். அப்ப ஏ பை ஆர்னு கிடைக்கும். ஓபியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. ஸோ ஓபியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ஏ. ஏபியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ஆர். அப்ப எனக்கு ஏ பை ஆர்னு கிடைக்கும். எனக்கு இந்த இடத்துல எந்த டேர்ம் எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு. ஒரு ஆறு வரும். ஸோ இந்த ஆரோட வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஆரை மட்டும் இங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்னொன்னா கண்டுபிடிச்சா தானே மொத்தமா காந்தப்புலம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆரை நம்ம இங்க எடுத்துட்டு வந்துட்டோம்னா எனக்கு எப்படி மாறும்? இது அப்படியே எழுதிலவா? இங்க எழுதவா? ஸோ ஆரை இங்க எடுத்துட்டு வந்துட்டேன்னா எனக்கு இந்த காசு அங்க போயிடும். அப்ப எனக்கு எப்படி கிடைக்கும்? ஏ பை காஸ் பைன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்ப ஆரோட வேல்யூ என்னது? ஏ பை காஸ் பை. இந்த ஆரோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லைடு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆரோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டேர்ம் இருக்கா, இங்க எழுதுற பாருங்க. இந்த டிபி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை. மிச்சம் நமக்கு பேலன்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சு? ஐ இருந்துச்சு, d5 இருந்துச்சு, பை ஆர் ஸ்கொயர் என் கேப் இருந்துச்சா? இந்த ஆர் ஸ்கொயர் வராது, ஏன்னா நம்ம ஒரு ஆரை கேன்சல் பண்ணிட்டோம்ல. ஸோ ஆர் என் கேப் இருந்துச்சு. இப்போ நம்ம ஆரோட வேல்யூ என்ன கண்டுச்சிருக்கோம்? ஏ பை காஸ் பைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஏ பை காஸ் பையை இந்த ஆருக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா சப்ஸ்டிட் பண்ண போறேன். பண்ணிடலாமா? அப்போ மியூ நாட் பை 4 பை ஐ d5 பை இந்த ஏ பை காஸ் பைன்னு வருமா? காஸ் பை இன்ட்டு என் கேப். ஓகேயா?
ஓகே. ஸோ இந்த காஸ் பை இங்க போச்சுன்னா எனக்கு மைனஸ்ல வரும். அதாவது ஏ பை காஸ் பைனும் மேல ஏதாவது 1 அப்படின்ற மாதிரி டேர்ம் இருந்துச்சுன்னா இந்த காஸ் பையை நான் ஏ பக்கத்துல கொண்டு போகும்போது காஸ் இன்வர்ஸ் ஃபைன்னு கிடைக்கும். அதுவே நான் மேல 1 இருக்கிற இடத்துக்கே எடுத்துட்டு போயிட்டேன்னா எனக்கு நார்மலா காஸ் ஃபைன்னு கிடைச்சிரும். அப்ப மியூ நாட் பை 4 பை இந்த ஐடி ஃபை காஸ் பை பை ஏ என் கேப். ஏன்னா இந்த காஸ் பையை மேல கொண்டு போயிட்டேன். ஓகேயா? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இதுதான் வந்துட்டு ஒரே ஒரு பகுதி இருக்கக்கூடிய அந்த 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 சின்ன எடுத்த ஐடியலோட ஆக்சுவலான காந்தப்புலம்னு பார்த்தோம்னா இது. ஆனா நான் என்ன சொன்னேன், அந்த ஒரு சின்ன ஐடியலோட காந்தப்புலத்தை கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு அந்த ஹோல் கடத்திக்கும் எவ்வளவு காந்தப்புலம் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். என்ன பண்ணணும்? தொகையிடணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை தான் பண்ண போறோம். ஸோ மொத்தமா அந்த ஒய் டேஷ்ங்கிற மொத்த கடத்தியிலிருந்து எனக்கு அந்த புள்ளி பீல கிடைக்கக்கூடிய காந்தப்புலம் என்ன? ஏன்னா புள்ளி பீல நான் காந்தப்புலம் கண்டுபிடிக்கணும், மொத்தமா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சொல்லிட்டு தான் ஒரு சின்ன பகுதி எடுத்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சின்ன பகுதியோட காந்தப்புலம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு நான் மொத்த கடத்திக்கும் காந்தப்புலம் எப்படி இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்க போறேன். குழப்புதா? குழப்பவே வேணாம், கொஞ்சம் கிளியரா லைட்டா புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. லைட்டா குழப்பத்தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டா தொகையிடல் மட்டும் எடுத்தா போதும். தொகையிடலாமா? வாங்க. அச்சோ முடிய போதே, ஸ்லைடு முடிய போகுது. ஸோ தொகையிடும் போது நமக்கு மொத்த காந்தப்புலம் அப்படிங்கிறப்போ அதை நம்ம பி வெக்டார்னு எடுத்துக்கலாமா? மொத்த காந்தப்புலம். ஸோ தொகையிடுதல் டிபி வெக்டார் எதுல இருந்துன்னு பார்த்தோம்னா ஈரில்லாத தொலைவுன்னு கொடுத்தாச்சு. ஆங்கிள் நம்ம வந்துட்டு 5ன்னு சொல்லியாச்சு. அப்ப -5 இருந்து 5 வர இதுதான் ஆங்கிள். ஓகேயா? ஸோ இதுதான் வந்துட்டு அதோட மதிப்பு. அதே மாதிரி இங்கேயும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா -5 இருந்து மேல 5 வர மியூ நாட்டு 4 பை ஐ டி ஃபை காஸ் ஃபை பை ஏ இங்க n கேப். ஓகேயா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பி வெக்டார் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்டா இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். இது இருக்கா? இந்த மியூ நாட்டு 4 பை ஐ இதெல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த ஏ எல்லாமே வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா கான்ஸ்டன்டான வேல்யூ. ஏங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அந்த பி புள்ளிக்கு இடையில இருக்கக்கூடிய தொலைவு, ஐங்கிறது போன கரண்ட், மியூ நாட் பை 4 பைங்கிறது மாறிலி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம அப்படியே தனியாக எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வந்து இங்கே எழுதுவோமா? அப்போ மியூ நாட்டு 4 பை ஐடி வராது, ஐ பை இது எல்லாமே கான்ஸ்டன்ட் பா. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐ சாரி ஐ வராது, d5 cos phi இந்த n கேப் இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம தொகையிடுதலுக்கு உட்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் தீட்டா அப்படியே சைன் தீட்டாவா கிடைக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. மியூ நாட்டு 4 பை ஐ பை ஏ என்ன கிடைக்கும் எனக்கு? சைன் d5 தானே, சைன் ஃபை இங்க -5 இங்க வந்துட்டு 2 இன்ட்டு இந்த n கேப். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு லிமிட்டையும் உள்ள அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு சொல்லுவோம். அப்பர் லிமிட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 2. இது வந்துட்டு மைனஸ் லோவர் லிமிட் வந்து பிளஸ்ல தான் வரும். ரெண்டுமே வந்துட்டு எனக்கு அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு இதோட வேல்யூ 5(1)ஓடதும் 5(2)ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே 90 டிகிரி அப்படிங்கிறப்போ நான் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு சொல்லுவேன். இந்த அப்பர் லிமிட் வந்துட்டு சைன் 90 டிகிரி மைனஸ் இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் 90 டிகிரி சைன் 90 டிகிரின்னு வரும். அப்ப ரெண்டுமே வந்துட்டு எனக்கு சைன் 90 டிகிரி பிளஸ் சைன் 90 டிகிரி எனக்கு 1:1 வேல்யூ கிடைக்கும். கரெக்டா? அப்போ மியூ நாட் பை 4 பை ஐ பை ஏ எனக்கு இந்த சைன்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க சரி இப்படி எழுதலாம், சைன் 90 டிகிரி பிளஸ் இன்னொரு சைன் 90 டிகிரி இன்ட்டு என் கேப். இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1. அப்ப மியூ நாட் பை 4 பை ஐ பை ஏ எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு என் கேப்னு கிடைக்கும். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? இங்க எழுதுவா, ஃபைனல் ஆன்சர்
பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை 2 பை I பை ஏ இன்ட்டு என் கேப்னு கிடைக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு ஒரு ஈரில்லாத கடத்தியில இருக்கக்கூடிய காந்தப்புலம். புரிஞ்சுச்சா? எனக்கு தெரியலையே புரிஞ்சுச்சான்னு. ஹேண்ட் ரைட்டிங் தான் இந்த டேப்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா வருது, சாரிப்பா. ஸோ ஓகே, இவ்வளோதான். இதுல என்ன புரியுதா புரியலையா எனக்கு தெரியலையே. ஓகே சரி, நான் ஓவராலாக ஒன்று சொல்லிடுறேன்ப்பா. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, பையட்-சாவர்ட் கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. பையட்-சாவர்ட் விதியை பயன்படுத்தி ஒரு ஈரில்லாத நீளம் கொண்ட ஒரு கடத்தியில வந்துட்டு காந்தப்புலத்தை கண்டுபிடின்னு கேட்பாங்க. ஈரில்லாத கடத்தியில நம்ம காந்தப்புலம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அதனால என்ன பண்ணோம்னா, அந்த ஈரில்லாத கடத்தியில ஒரு புள்ளியை எடுத்துட்டு அது போக அந்த கடத்தியில ஒரு சின்ன பகுதியில அந்த புள்ளி வந்துட்டு எந்த அளவுக்கு அதாவது அந்த சின்ன பகுதிக்கு அந்த புள்ளியில நம்ம காந்தப்புலம் கண்டுபிடிச்சிட்டு மொத்தமா அந்த கடத்திக்கு கண்டுபிடிக்கும் போது அது எல்லாத்தையும் நமக்கு தொகையிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம பண்ண போறோம். எந்த விதியில இருந்து எடுத்துட்டு வந்து பண்ண போறோம்? பையட்-சாவர்ட் விதி. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்டே பையட்-சாவர்ட் விதியை வந்துட்டு நம்ம எழுதிட்டோமா? எழுதுனதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட கண்டென்ட் படி என்ன பண்ண, ஓல இருந்து பிக்கு ஒரு புள்ளி எடுத்தோம், பிங்கிற ஒரு புள்ளி எடுத்தோம். இந்த பிங்கிற புள்ளியில நான் எதோட காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த கடத்தில ஒரு சின்ன பகுதி எடுத்தேன். அது என்னன்னு பார்த்தோம்னா டிஎல், அதாவது ஏபின்ற ஒரு சின்ன பகுதி, அதோட லென்த் என்னது டிஎல். அதுக்கப்புறம் நான் அந்த 2 ஏபியையும் கொண்டாந்து நான் பியில கனெக்ட் பண்ணேன். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு திரிகோண விதி பயன்படுத்தணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த ஏபிக்கும் பிக்கும் இடையில சின்னதா ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சேன். அப்படி ஒரு செங்குத்து கோடு வரையும் போது அதுக்கு நான் சீனு பேர் வச்சேன். சீனு பேர் வச்சோன்னா எனக்கு ஏபிசின்னு ஒரு முக்கோணம் கிடைச்சிச்சு. அந்த முக்கோணம் என்னன்னு பார்க்கும்போது அது எனக்கு சைன் தீட்டாவா இருந்துச்சு. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, சைன் தீட்டாவை பயன்படுத்தி நான் ஏசியோட வேல்யூவான டிஎல் சைன் தீட்டான்ற ஒரு வேல்யூவை கொண்டு வந்துட்டேன். அந்த சின்ன முக்கோணத்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சா பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ஏபிசிங்கிற அதோட கொஞ்சம் பெரிய முக்கோணத்துக்கு நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். என்ன கண்டுபிடிக்க போனேன்? ஏசி தான் கண்டுபிடிக்க போனேன். அதுக்கு முன்னாடி அதோட கோணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஏபிபியோட கோணத்தை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அது D5 தான், பிபிஏயோட கோணத்தை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அது D5 தான். நான் கோணத்தை மட்டும் எழுதுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஏபிசிங்கிற ஒரு சின்ன முக்கோணத்தை எடுத்தேன். அந்த முக்கோணத்துல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தோம்னா, திரும்பவும் நான் வந்துட்டு ஏசி அப்படிங்கிறத தான் கண்டுபிடிச்சேன். ஓகேயா? ஸோ நான் 2 ஏசி கண்டுபிடிச்சதுனால 2 ஏசியை எங்களுக்குள்ள கம்பேர் பண்ணி எழுதினேன். ஸோ இதுல ஒரு ஏசியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா டிஎல் சைன் தீட்டா நான் பையட்-சாவர்ட் விதியில பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதனால அங்க இருந்த டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலா நான் இப்போ புதுசா கண்டுபிடிச்ச D5R அப்படிங்கிற மதிப்பை பிரதியிட்டேன். ஓகேயா? ஸோ அப்படி பிரதியிடும் போது எனக்கு 2 R இருந்துச்சு. எனக்கு 2 R வேணாம். அதனால நான் ஒரு R கேன்சல் பண்ணிட்டேன். அப்படி கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் அவுட்புட் எனக்கு இப்படிதான் கிடைச்சிச்சு. ஓகேயா? ஸோ அந்த முக்கோணத்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? கீழே நமக்கு மெயினா ஓங்கிற புள்ளியில இருந்து தான் பிங்கிற புள்ளியை எடுத்தோம். ஸோ அந்த முக்கோணத்துக்கும் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு OPA அப்படிங்கிற ஒரு கோணத்தை எடுத்துக்கிட்டேன். அதோட ஆங்கிள் என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு 5. எனக்கு எதிர்ப்பக்கம் வேணாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, இல்லைன்னா நீ இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, சும்மா ட்ரிக் மாதிரி 2 டைம் சைன் தீட்டாவை யூஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போனேன், காஸ் தீட்டாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இங்க என்ன என்னோட ஆங்கிள்னு பார்த்தோம்னா 5. ஸோ நான் காஸ் 5 யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ காஸ் 5 யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு நல்லாவே தெரியும் காசோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ OP பை ஏபின்னு கிடைச்சிச்சு. ஓபியோட வேல்யூ எனக்கு ஏன்னு தெரியும், ஏபியோட வேல்யூ என்னன்னு தெரியும், ஆறுன்னு தெரியும். நான் அதை பிரதிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு நமக்கு பையட்-சாவர்ட் விதியில 6ன்னு ஒரு வேல்யூ இருக்கே அப்படின்னு. ஸோ அப்போ 6ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 கொண்டாந்து நான் தனியா எடுக்கும் போது எனக்கு A பை காஸ் 5ன்னு கிடைச்சிச்சு. இந்த A பை காஸ் 5 நான் என்ன பண்ண, மறுபடியும் கொண்டு போய் அப்படியே நம்மளோட காசு இது இருக்கு இல்லையாப்பா, நம்மளோட பையட்-சாவர்ட் விதி, அதில் கொண்டு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் வேல்யூ எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, நான் அதை க்ரீனில் போட்டால் மறுபடியும் தெரியாது. ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் கிடைச்சிச்சு. ஓகேயா? ஸோ எனக்கு இதுதான் வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா நான் எடுத்துக்கிட்ட அந்த சின்ன பகுதி,
சின்ன பகுதியில பீங்கிற புள்ளியில காந்தப்புலம். ஆனா சின்ன பகுதி மட்டும் எனக்கு பத்தாது. பீங்கிற புள்ளியில எனக்கு மொத்த கடத்தியும் எந்த மாதிரியான காந்தப்புலம் கொடுக்குதுங்கிறது தான் கேள்வியே. நான் என்ன பண்ணேன்னா அந்த சின்ன பகுதிக்கு கண்டுபிடிச்சா மொத்த பகுதிக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸின்னு சொல்லிட்டு தான் சின்ன பகுதிக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். ஸோ மொத்த பகுதிங்கிறப்போ ஈஸியா நம்ம அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா போதும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், தொகையிடல பண்ணணும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா தொகையிட ஆரம்பிச்சேன். அப்படி தொகையிடும் போது எனக்கு இந்த 4π μ0/4πiங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்டா தெரிஞ்சிச்சு. அதனால அதை நான் தனியா எடுத்துட்டேன்ப்பா. ஸோ தனியா எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத தொகையிடும் போது எனக்கு sin φன்னு வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ தொகையிடுறதுல முக்கியமான விஷயமே கடைசியே இருக்கக்கூடிய சைன்ல நம்ம தொகையிடும் போது என்ன மதிப்பை எடுத்தோமோ அதை மேல இருக்கிற மதிப்புல இருந்து மைனஸ் கீழே இருக்கிற மதிப்புன்னு சொல்லுவோம். கீழே ஆல்ரெடி எனக்கு மைனஸ்ல தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு இந்த 2 பையுமே 90 டிகிரின்னு சொல்லியாச்சு. ஸோ சைனை நான் 90 டிகிரின்னு போடும்போது எனக்கு அதோட வேல்யூ 1 1 2ன்னு கிடைச்சிச்சு. ஓகேயா? ஸோ 2ன்னு கிடைக்கும் போது நான் அந்த வேல்யூ அப்படியே சப்ஜெக்ட் பண்ணேன். ஆல்ரெடி நமக்கு ஒரு 4π இருந்துச்சு, μ0ல ஒரு 4π இருந்துச்சு. அதனால இந்த ஒரு 4ல இந்த ஒரு 2 கேன்சல் பண்ணோன்னு எனக்கு μ0 இருக்கு. இந்த பாருங்க, μ0/4 2πi/a n வெக்டார். இதுதான் வந்துட்டு அந்த மொத்த கடத்தியிலையும் இருக்கக்கூடிய காந்தப்புலம். கிளியரா? நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவு கதையா சொல்லிட்டேன்ப்பா. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னா இந்த மண்டைகளை ஞாபகம் வச்சுக்க போறீங்க. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் இவ்வளோதான், ஓவர். நம்ம ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துடலாம், சைக்ளோட்ரான் மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா இதுவே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். அதனால சைக்ளோட்ரான் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, சாரி. ஸோ சைக்ளோட்ரான் தானப்பா, பெண்ணு கீழே விழுந்துச்சு, அதான் குடிஞ்சு எடுத்தேன். ஸோ சைக்ளோட்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்துகள்களை முடுக்குவித்து, ஒரு நிமிஷம், மின்துகள்களை முடுக்குவித்து அவை பெரும் இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவும் கருவியே சைக்ளோட்ரான். அப்போ ஒரே ஒரு மின்துகளை முடுக்குவிக்கிறதுனா அதோட வேகத்தை அதிகப்படுத்துறது, அல்லனா அது இயங்க வைக்கிறது. ஸோ அப்படி ஒரு மின்துகளை வந்துட்டு நம்ம இயங்க வச்சு அது மூலமா கிடைக்கக்கூடிய ஆற்றலை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு பேர் தான் சைக்ளோட்ரான். இது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா உயர் ஆற்றல் முடுக்குவிப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த சைக்ளோட்ரான்ல கொடுக்க போறது ஒரு உயர் ஆற்றல் கொண்ட ஒரு மாறுதிசை மின்னோட்டம். ஸோ ஒரு உயர் ஆற்றல் முடுக்குவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லலாம். யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா லாரன்ஸும் லிவிங்ஸ்டனும் 1934ல வந்துட்டு இதை கண்டுபிடிச்சாங்க. இதுதான் சைக்ளோட்ரான். ஸோ சைக்ளோட்ரான் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா எனர்ஜி எடுத்துக்கிறதுக்காக தான். ஆனா எப்படின்னா ஒரே ஒரு மின்துகளை வந்துட்டு முடுக்குவிச்சு அதுல இருந்து நமக்கு ஒரு ஆற்றல் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் சைக்ளோட்ரான். இதுல வந்து இதை நம்ம எப்படி சொல்லலாம், உயர் ஆற்றல் முடுக்குவிப்பான்னு சொல்லலாம். யாரு கண்டுபிடிச்சா, லாரன்ஸும் இன்னொருத்தர் பேர் என்னப்பா, லிவிங்ஸ்டனும் 1934ல கண்டுபிடிச்சாங்க. ஸோ உள்ள போலாமா? இதோட தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாரன்ஸ் விசை, அதுதான் அது லாரன்ஸ் விசைன்னு இருக்கா. இந்த லாரன்ஸ் விசையோட தத்துவத்தோட அடிப்படையில தான் வந்துட்டு இது வந்துட்டு செயல்படுது. ஸோ மின்காந்த புலத்திற்கு செங்குத்தாக மின்துகள் வந்துட்டு ஒரு காந்த புலத்திற்கு செங்குத்தா போகும்போது அது லாரன்ஸ் விசை வந்துட்டு உணரும் அப்படிங்கிற ஒரு சின்ன தத்துவத்தோட அடிப்படையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைக்ளோட்ரான் முழுசாவே வந்துட்டு இயங்க ஆரம்பிக்குது. இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஒரு சின்ன ஒரு மின்துகள் வந்துட்டு ஒரு காந்தப்புலமும் மின்புலமும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த காந்தப்புலத்தாலையும் மின்புலத்தாலையும் அந்த சின்ன துகள் இருக்கா அதுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கான விசை கிடைக்குது அப்படிங்கறத தான் நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அதோட அடிப்படையில தான் இந்த சைக்ளோட்ரான் முழுசாவே இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட சைக்ளோட்ரானோட ஒரு ஃபர்ஸ்ட் நமக்கு கட்டமைப்பு தானே கேட்டிருப்பாங்க. கட்டமைப்புல என்ன எழுதலாம் பார்த்தோம் அப்படின்னா சைக்ளோட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி டி ஷேப்ல வந்துட்டு ரெண்டு ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ டி ஷேப்ல கொடுக்கப்பட்ட ஒரு ரெண்டு கோலங்கள் உலோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம D1னும் இதை D2ன்னு எடுத்திருப்போம். இதை வந்துட்டு எதோட இணைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உயர் அதிர்வெண் கொண்ட ஒரு மாறுதிசை மின்னழுத்தத்தோட இணைச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஹோல் செட்டப்பையுமே எதுக்குள்ள வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காந்த புலங்களுக்கு இடையில தான் வச்சிருப்பாங்க. ஒருவேளை மேல நார்த்தும் கீழே சவுத்தும் இருக்கலாம். இந்த மாதிரி நார்த்து போல் சவுத்து போலும் செங்குத்தா இருக்கிற மாதிரி தான் இந்த ஹோல் செட்டப்பும் இருக்கும். ரெண்டு அரை டி வடிவம் கொண்ட ரெண்டு உலோக கோலங்கள், அந்த ரெண்டு உலோக கோலங்களையும் ஒரு உயர் அதிர்வெண் கொண்ட ஒரு மாறுதிசை மின்னழுத்தத்தோட இணைச்சிருப்பாங்க. இந்த மொத்த ரெண்டு உலோக கோலங்களையுமே
இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காந்த புலத்துக்கு செங்குத்தா இருக்கிற மாதிரி காந்த புலங்களை வந்துட்டு இணைச்சு வச்சிருப்பாங்க அந்த மொத்த செட்டப்பையும் சுத்தி. இதுதான் கட்டமைப்பு. இது எப்படி செயல்படுது இதை வந்துட்டு நான் ஓரலா சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ செயல்முறை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நடுவாக்குல என்ன வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புரோட்டான் மூலம். புரோட்டானுங்கிறது வந்துட்டு ஒரு நேர்மின்னோட்டம் கொண்ட ஒரு துகள். இந்த நேர்மின்னோட்டம் கொண்ட துகளை நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா நடுவுல வச்சிருப்போம். இங்க வந்துட்டு உயர்வேக புரோட்டான் கற்றை அப்படிங்கிறது வந்துட்டு சுத்தி வர்றது. அது போக இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரிசீவ் பண்றதுக்கான ஒரு சின்ன அமைப்பும் இருக்கும். இதுல இருந்து வர்ற ஆற்றலை ரிசீவ் பண்றதுக்காக. ஸோ இந்த சின்ன புரோட்டான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா முடுகுவிக்க ஆரம்பிக்குது. இந்த நடு மையத்துல இருந்து தப்பிச்சு ஓடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது இது D1 இது D2 மேலே எனக்கு இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்துட்டு இதை சுற்றி வந்துட்டு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காந்த புலங்கள் தான் இருக்கு. இது ஒரு நேர்மின் அயனி அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு எதிர்மின் பக்கத்தை நோக்கி இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நகர ஆரம்பிக்கும். இந்த எஸ்ங்கிற மின்துகள் என்ன பண்ணும், ஒரு நேர்மின் துகள். இது நமக்கு D1 D2ங்கிறது ரெண்டு உலோகம். எனக்கு அதை சுத்தி காந்த புலங்கள் இருக்கு. ஒரு நேர்மின் அயனி அப்படிங்கிற பட்சத்துல இது எதிர்மின் பக்கத்தை நோக்கி சுழல ஆரம்பிக்கும். ஓகேயா? ஸோ சுழல ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த பக்கமா வந்துருச்சு. சப்போஸ் இந்த பக்கம் எனக்கு எதிர்மின் துகள் இருந்துச்சுன்றதுனால எனக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. எனக்கு D1 அப்ப எதிர்மின்னாகவும் எனக்கு D2ங்கிறது பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. எல்லாம் ஓகே. ஆனா நம்ம கொடுத்துருக்கிறது என்ன, ஒரு மாறுதிசை மின் மூலம். அப்ப அடுத்த செகண்டே என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். ஸோ அப்ப அந்த அயனி என்ன பண்ணும், திரும்ப இன்னொரு இந்த சைடு தான் மைனஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னொரு சுத்த ஆரம்பிக்கும். இது ஒரு சுத்தி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு இங்க பிளஸ்ஸா போயிடும், இந்த இடத்துல மைனஸா போயிடும். அப்புறம் என்ன பண்ணும், திரும்ப எனக்கு மைனஸை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஓகேங்க, புரியுதா? ஓகேயா? ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு நேர்மின் அயனிங்கிறதுனால நேர்மின் துகளை வச்சோம், அது எதிர்மின் துகளை நோக்கி போகுது. எனக்கு இங்க மைனஸ் இருந்துச்சு, அப்ப எனக்கு இங்க பிளஸ் இருந்துச்சு. இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க கொடுத்துருக்கிறது என்னவோ மாறுதிசை மின் மூலம். அப்ப எனக்கு இது திரும்ப பிளஸ் ஆயிட்டு எனக்கு இது மைனஸ் ஆயிருது. எனக்கு திரும்ப இந்த ஒரு சுத்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ திரும்ப பார்த்தோம்னா இது பிளஸ் ஆயிருது, எனக்கு இது மைனஸ் ஆயிருது. மறுபடியும் ஒரு சுத்து இந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருது. திரும்ப இங்க வந்து சுத்தி பார்க்கும்போது எனக்கு இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும் மாறிடுது. மறுபடியும் இப்படி ஒரு சுத்த ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம கொடுக்கறதும் ஒரு மாறுதிசை மின்னழுத்தம். ஸோ அதனால இதுவும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு காந்த புலங்களும் இருந்துட்டே இருக்கிறதுனால அந்த நேர்மின் அயனி தன்னோட எதிர்மின் அயனியை நோக்கி சுத்தி என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய புலத்தை வந்துட்டு உருவாக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய ஆற்றலை கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல அது அந்த மொத்த செட்டப்பை விட்டு வெளியேற முயற்சிக்கும். அப்படி வெளியேற ட்ரை பண்ணும்போது நமக்கு எந்த பொருள் கிட்ட அந்த சார்ஜ் வேணுமோ அந்த பொருளை அந்த இடத்துல வச்சு அது இதுல இருந்து இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாத்தையுமே அந்த பொருள் மூலமா நம்ம எடுத்துக்கலாம். இப்படிதான் இது வேலை செய்யும். கிளியரா? ஸோ இதுக்கு தேவையான இந்த மைய நோக்கு விசை இருக்கா, இப்படி இது ஒரு புள்ளியில இருந்து இப்படி சுத்தி வரக்கூடிய இந்த மைய நோக்கு விசையை தான் நமக்கு யாரு கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட லாரன்ஸ் விசை கொடுக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், நமக்கு மைய நோக்கு விசை நம்ம எப்படின்னு சொல்லுவோம், mv ஸ்கொயர் பை ஆர்னு எடுத்துப்போம். இந்த சைடு உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கும். ஸோ mv ஸ்கொயர் பை ஆர் இது வந்துட்டு மைய நோக்கு விசை. லாரன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது qv இன்ட்டு பி. கரெக்டா? நமக்கு இந்த வியும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு, m பை ஆர் இருக்கு, இங்க q பை பி இருக்கு. நமக்கு என்ன தேவை, ஆறு தான் தேவை. ஸோ ஆரை இங்க வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இங்க கொண்டு போனோம்னா நமக்கு m மேல போயிடும், கீழே வந்துடும். ஏன்னா q இருக்கா, இங்க ஒரு v இருக்கா, அப்ப எனக்கு எப்படி கிடைக்கும், இந்த QB வந்துட்டு கீழே வந்துடும். இந்த QB கீழே வந்துடும், எனக்கு மேல வந்துட்டு m இன்ட்டு வின்னு கிடைக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா 6. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த MQB இருக்கா, m பை QB இதை என்னன்னு சொல்றாங்கன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க. ஸோ அதனால இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போறோம்னா இதை எடுத்துட்டு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போட போறோம். அப்போ ஆறுங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எனக்கு ஆறுங்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம், ஆர்எம்னு சொல்றோம். வியை வந்துட்டு திசைவேகம்னு சொல்றோம். எனக்கு திசைவேகம் ஜாஸ்தி ஆக ஆக ஆரமும் ஜாஸ்தி ஆகும். தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இங்க வாங்க,
இங்க பாருங்களேன், இந்த இடத்துல எனக்கு இது சுத்தக்கூடிய ஸ்பீடு ஜாஸ்தியாக ஆக எனக்கு இதோட ஆரம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கா. அதைத்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்தசைவு அதிர்வெண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கொடுக்குற மாறுதிசை மின்மூலம் இருக்கா அதோட அதிர்வெண்ணும் அங்க சுத்துதான் ஒரு மின்துகள் அதோட அதிர்வெண்ணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே திசையில இருக்கணும், ஒரே மாதிரியா இருக்கணும். இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒத்திசைவு அதிர்வெண்ணுன்னு சொல்றாங்க. ஒத்திசைவு அதிர்வெண் இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இதோட அதிர்வெண் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா F ஈக்குவல் டு QB பை 2πmன்னு சொல்றாங்க. ஓகேயா. ஸோ இதுதான் வந்துட்டு அதோட ஃப்ரீக்வன்சி. நமக்கு நல்லாவே தெரியும் டைம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 1/t அப்படிங்கிறது. அதாவது டைமோட தழகீழியை தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். நமக்கு இப்போ என்ன தேவை, ஃப்ரீக்வன்சி கிடைச்சிருச்சு. அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நடுவில் சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த அயனி மூலத்தோட அதிர்வெண்ணும் நம்ம கொடுக்குற மின்மூலத்தோட அதிர்வெண்ணும் சமமா இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி எடுத்து நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு எந்த அளவுக்கான அலைவுகளை கொடுக்குது, எவ்வளோ டைமுங்கிறது தேவை. அப்போ நமக்கு என்ன தேவை, டி மட்டும் தான் தேவை. அப்படிங்கிறப்போ இதை நம்ம அப்படியே என்ன எப்படி எழுதிக்கலாம், 1/fன்னு எழுதிக்கலாமா. இந்த டி இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டு 1/fன்னு எழுதிக்கலாம். அப்ப எஃபோட தலைகீழி தான் என்னன்னு பார்த்தோம்னா டைம். அப்ப டி ஈக்குவல் டு 2/m/qb இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா டைம். ஓகேயா. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலா நமக்கு என்ன தேவை அப்படின்னா இயக்க ஆற்றல் தேவையில்ல. ஸோ இயக்க ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12mv²ன்னு சொல்லுவோமா. கரெக்டா. கைனடிக் எனர்ஜி கேன்னு போட்டு 12mv²ன்னு சொல்லுவோம். நமக்கு இந்த வியோட வேல்யூ எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை. இந்த இருக்கு பாருங்க. ஆக்சுவலா நம்ம இதை ஆறுன்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஆர் ஈக்குவல் டு நிமிஷம் இருக்கா, R equal to mv/qb பார்த்தோமா. R equal to mv/q. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்ல நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. நமக்கு v தான் வேணும் அப்படின்னா அது அப்படியே மாறும். வேறு ஒண்ணுமே இல்லை. இங்க வந்துட்டு m மேல வந்துட்டு அப்படியே அந்த ஆறு வந்துடும். ஸோ இந்த விக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டேர்மை சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ ஆஃப் இங்க எனக்கு என்ன கிடைக்கும், v² தானே. அப்படின்ற பட்சத்துல என்ன கிடைக்கும், q², b², r². இங்க எனக்கு m அப்படியே தான் வரும். ஸோ 2m. இந்த m-ம் ஸ்கொயர்ல வரும். பட் இந்த m இந்த m கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு வெறும் 2m மட்டும்தான் இருக்கும். அவ்வளவுதான்ப்பா. ஆக்சுவலா இங்க ஆஃப் வராது. இது என்ன பார்த்தோம்னா கைனெட்டிக் எனர்ஜி. கிளியரா. இந்த கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு லைட்டாக குழப்பம் ஒன்றுமே இல்லை. ஆரோட வேல்யூ என்னன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரோட வேல்யூ QB × V. ஸோ நம்ம MQB மொத்தமாக சேர்த்து தான் வந்துட்டு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு V வந்துட்டு ஆருக்கு டைரெக்டாக ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொன்னோம். அதுவே எனக்கு V வேணுங்கிறப்போ மிச்சம் எல்லாத்தையும் இங்கே கொண்டு போகும்போது QBR/mன்னு கிடைக்கும். இதை அப்படியே கொண்டு போய் நான் v² சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு இந்த டேர்ம் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/2m v²க்கு பதிலாக q² b² r/m இங்க ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கும். இதுவும் கேன்சல் ஆயிருச்சுன்னா எனக்கு இங்க என்ன கிடைக்கும், ஆஃப் q² b² r²/mன்னு கிடைக்கும். நான் என்ன பண்ணேன்னா இந்த 1 விட்டுட்டு 2mன்னு சேர்த்து எழுதிட்டேன். கிளியரா, புரியுதா. இந்த எம்ஐ கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு கீழே மட்டும்தான் ஒரு m இருக்கும். ஸோ நான் இந்த 2 என்ன பண்ணேன்னா இந்த ஒன்னை இதோட நான் மல்டிபிள் பண்ணனா சேம் தான் கிடைக்கும். அதனால இந்த 2 இதோட மல்டிபிள் பண்ணி 2mன்னு எழுதிட்டேன். இதுதான் வந்துட்டு கைனடிக் எனர்ஜி. ஓகே. ஸோ இயக்க ஆற்றல். அதுக்கப்புறம் வந்துட்டு சைக்ளோட்ரானோட சில வரம்புகள் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயனி வேகம் வரம்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அயனியோட வேகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு வேகம் தான். அதால ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு சுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானை முடுக்குவிக்க இயலாது. இங்க இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு பாசிட்டிவ் அயனி மட்டும் தான் கொடுக்க முடியும், ஒரு நெகட்டிவ் அயனியை கொடுக்கவே முடியாது. நெக்ஸ்ட் மின்னூட்டமற்ற துகளை முடுக்குவிக்க இயலாது. மின்னூட்டமே இல்லாத ஒரு துகளையும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா முடுக்குவிக்க முடியாது. இதுதான் வந்துட்டு சைக்ளோட்ரானோட வரம்புகள்.
சைக்ளோட்ரானா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சின்ன அயனியை வந்துட்டு முடுக்கு வச்சு அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்ம பயன்படுத்துறதுக்காக சைக்ளோட்ரானை கொண்டு வந்தோம். இதை லாரன்ஸும் தெரியாதுப்பா லிவிங்ஸ்டனும் 1934 கண்டுபிடிச்சாங்க. எதோட தத்துவத்துல அடிப்படைன்னு பார்த்தோம்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு சின்ன மின்துகள் மேல ஒரு மின்புலமும் காந்தப்புலமும் அட் அ டைம்ல வரும்போது அது எந்த அளவுக்கான விசை உணருது அப்படிங்கிறது தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதோட அடிப்படையில தான் இது பயன்படுது. கட்டமைப்புன்னு பார்த்தோம்னா 2 டி இருக்கும். டி சைஸ்ல 2 உலோகம் இருக்கும். அது ரெண்டையும் ஒரு மாறுதிசை மின்மூலத்துல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை சுத்தி நமக்கு காந்தப்புலம் இருக்கும். செயல்முறைன்னு பார்த்தோம்னா அந்த அயனி வந்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது எனக்கு டியும் எந்த சைடு நேர்மின் இது வந்துட்டு ஒரு நேர்மின் துகள், அது எந்த சைடு எதிர்மின் துகள் இருக்கோ அதை வந்துட்டு நோக்கி பாய ஆரம்பிக்கும். ஆனா அதோட துரதிருஷ்டம் என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு மாறுதிசை மின்மூலம். அப்படின்றப்போ எனக்கு பிளஸும் மைனஸும் மாறிட்டே வரும்போது அது சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்படி சுத்தி 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 எனக்கு ஒரு பெரிய வட்டத்தை கொண்டு வந்துருச்சு. அது மூலமா அது பெரிய ஆற்றலை கொண்டு வந்துட்டு அதுக்கு மேல அதால சுத்த முடியாதுன்றப்போ அந்த ஆற்றல் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகேயா? சோ இது கூட மையநோக்கு விசையை யாரு கொடுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா லாரன்ஸ் கொடுத்தாரு. அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸையும் மையநோக்கு விசையை நம்ம கம்பேர் பண்ணும்போது வி மட்டும் எச்சா இருந்துச்சு. கேன்சல் பண்ணி விட்டுட்டு ஆரை கொண்டு வந்தோம். நமக்கு ஆறுங்கிறது எதுக்கு ப்ரொபோஷனலா இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா வீக். அப்ப எனக்கு திசைவேகம் அதிகரிச்சுச்சுன்னா ஆரம் அதிகரிக்கும்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது அதோட என்னத்தை கண்டுபிடிச்சோம்னா ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணை சொன்னோம். அதோட அதிர்வெண் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளோட மின்மூலத்தோட அதிர்வெண்ணும் அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய மாறுதிசை மின்மூலத்தோட அதிர்வெண்ணும் சுத்தக்கூடிய அந்த அயனியோட அதிர்வெண்ணும் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா ஈக்குவலா இருக்கணும். ஸோ அதோட அதிர்வெண்ணை எடுத்து நீட்டா எழுதியாச்சு. இது இருக்கா? ஸோ அதிர்வெண்ணை எடுத்து எழுதியாச்சு. நமக்கு அதிர்வெண்ணுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 1/t டைமோட தழுகியிலி தான் அதிர்வெண். அதாவது ஃப்ரீக்குவன்சிக்கு வந்துட்டு ஆமாம் அதுதான் அதிர்வெண். அப்போ எனக்கு டைம் வேணும் அப்படிங்கிறப்போ நான் டீயை வெளில எடுத்துட்டு 1/fன்னு எடுத்தேன். ஸோ நான் டைமும் கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ கண்டுபிடிச்சு அந்த அந்த துகள் எப்படி எந்த இயக்க ஆற்றலில் சுத்துச்சுன்னு பார்க்கும்போது இயக்க ஆற்றலோட ஃபார்ம் எனக்கு 1/2 ½ mv². இந்த இடத்துல எனக்கு v² வேல்யூ வேணும். அதனால நான் 6ல இருந்து v² வேல்யூ கொண்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சு 2 m இருந்துச்சு. ஒரு m கேன்சல் பண்ணிட்டு நான் 2m எடுத்துக்கிட்டேன். கிளியரா? இதுதான் சைக்ளோட்ரான். ஸோ டைமிங் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 46 minutes ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நெக்ஸ்ட் டாபிக் ஆரம்பிச்சோம்னா 1 hour கிட்ட போயிடும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு செஷன்ல வந்துட்டு பார்ட் 2 பார்த்துடலாமா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த கொஸ்டின் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. புரியுதா புரியலையா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லி விடுங்க. அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமா எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க.